சாதனையாளரை நாம் மேடைக்கு அழைத்து அங்கீகரித்து அவர்களை கௌரவிக்கப் போகிறோம். அவர்கள் என்ன துறையில் சாதித்திருக்கிறார்கள் என்று காட்சி தொகுப்பை பார்த்தவுடன் உங்களுக்கு விளங்கிவிடும். திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஜவ்வாது மலைத்தொடர்கள், மேகங்களுக்குள் மறைந்த கிராமங்கள், வளர்ச்சியின்றி வாழும் பழங்குடி மக்கள், கல்வி என்ற சொல்லே கேள்வியாக இருந்த காலம், குழந்தை திருமணம், குழந்தை தொழில், எதிர்காலம் தெரியாத தலைமுறைகள். அந்த இருளில் ஒரு விளக்காய் வந்தார். ஒரு பெண்ணாக, ஒரு ஆசிரியராக, ஒரு தாயாக வந்தார். ஜவ்வாது மலையின் கல்வி தாய் மகாலட்சுமி. கல்வி விழிப்புணர்வு அடைந்தால் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, பெரிய மாற்றம்னா குழந்தை தொழிலாளர் முறை குறைஞ்சிருக்கு. அது எப்படி குறைஞ்சுன்னா 98% குறைஞ்சிருச்சு. இப்பெல்லாம் எந்த குழந்தைங்களும் பருத்தி தோட்டத்துக்கு பூ பறிக்க ஆள் புரோக்கர் கூப்பிட்டு போறதே இல்லை. அதே மாதிரி ஒரு பனியன் கம்பெனிக்கு புரோக்கர்ஸ் வராங்கன்னா அது இல்லாம ஆயிருக்கு. திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள வேட்டவளம் அருகே செல்லக்குப்பம் கிராமத்தில் பிறந்த மகாலட்சுமி சின்ன வயதில் அரும்பாடுபட்டு கடைநிலை சமூகத்தில் இருந்து முன்னேறி அரசவள்ளி கிராம பள்ளியில் ஆசிரியரானார். ஆனால் மாணவர்களோ எவரும் இல்லை. ஒரே ஆசிரியராக நான் என்ன செய்ய முடியும் என்று சோர்ந்து போகவில்லை. மாறாக வீடு வீடாக மலை கிராமங்களை ஏறி இறங்கி கல்வியின் மதிப்பை மக்களிடம் உணர்த்தினார். அவரின் அர்ப்பணிப்பு ஒரு தொடக்கப் பள்ளியை நடுநிலைப் பள்ளியாக, பின்னர் உயர்நிலை, இன்று மேல்நிலைப் பள்ளியாய் வளர்ந்தது. நான் கல்வியால உயர்ந்தேன், என் பிள்ளைங்களையும் கல்வியால உயர்த்தணும்னு நினைச்சேன். இன்னைக்கு என் பிள்ளைங்க என்ன பண்றாங்க, ஒரு குழந்தைங்களா படிக்காத குழந்தைங்க எங்க இருந்தாலும் தேடிட்டு வந்து சேர்க்கறாங்க. ஒரு குழந்தை 2 குழந்தைகளை கூட்டிட்டு வந்து பள்ளிக்கூடத்துல சேர்க்கறாங்க. அந்த குழந்தைகள் யார் அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு அரசு நிதியுதவி பெறும் பள்ளியில பொருளாதார காரணமா பாதிக்கப்பட்ட குழந்தைகளாகவோ, அல்லது பெற்றோர்கள் யாரும் இல்லாமனால எல்லாம் சிங்கிள் பேரண்ட் இருக்கக்கூடிய குழந்தைகளாகவோ, இல்லைன்னா தாத்தா பாட்டி கிட்ட வளரக்கூடிய குழந்தைகளாகவோ தான் அவங்க இருக்கிறாங்க. அரசு பள்ளி வளரணும் அப்படின்னு சொன்னா அது அரசு பள்ளி ஆசிரியர் கையில மட்டும் கிடையாது, அரசு பள்ளி குழந்தைகள் கையிலும் இருக்குது. கல்வி விழிப்புணர்வு பெற்ற ஒரு குழந்தை என்ன செய்யும் அப்படிங்கிறதுக்கு எங்க பள்ளிக்கூடம் தான் மிகப்பெரிய உதாரணம். மலைப்பகுதி சீருடைக்கு கூட அவர் புரட்சி செய்தார். சேலையில் வரும்போதெல்லாம் கீழே விழுந்ததால் சுடிதார் அணிந்து பணிக்கு வந்தார். அதே உடையை பழங்குடி மாணவிகளுக்கு அனுமதிக்க வேண்டும் என்று கல்வித்துறைக்கு பரிந்துரைத்தார். அதன் விளைவாக ஜவ்வாது மலையில் சிறுமிகள் இன்றும் உற்சாகமாக சுடிதார் அணிந்து பள்ளிக்கு செல்கின்றனர். வெறும் ஆடையில் மட்டுமல்ல, அவர்களின் மனநிலையும் மாற்றினார். மாணவர்களுக்கு நகங்களை வெட்டி, முடிகளை செம்மைப்படுத்தி, அவர்களுடன் உட்கார்ந்து உணவு பகிர்ந்து ஒரு ஆசிரியையாக அல்ல, ஒரு தாயாக மாறினார். பள்ளியுடைய வளர்ச்சிக்கு பல்வேறு நல்ல டீச்சர் ரொம்ப ஆர்டர் பண்றாங்க. மாணவர்கள் நிறைய பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விடுதின்றதுனால இங்கே பசங்களை எல்லாரையும் தங்க வச்சு அதுக்கான படிப்பு இதெல்லாம் இது பண்ணி எல்லா நிலையிலுமே தன்னுடைய இது மருந்து மாத்திரை சொந்த காசு கூட செலவு பண்ணி ஒரு தாயாவும் ஆசிரியராகவும் நல்ல முறையில் ஒர்க் பண்றாங்க. அவர் நடவு செய்த கல்வி மரம் இன்று ஆலமரமாய் வளர்ந்தது. அதில் கல்வி கற்ற மாணவர்கள் அதே பள்ளியில் ஆசிரியர்களாக பணிபுரிகின்றனர். ஹைஸ்கூல் இல்லாதனால வேற ஒரு பள்ளிக்கு போனேன். அங்கே போன உடனே நான் 9th ட்ராப் அவுட் ஆகிட்டேன். அவங்களுடைய முயற்சியால் என்னை பிஎஸ்சி பயோடெக் முடிச்சிருக்கேன். இப்போ முடிச்சுட்டு நான் இதே பள்ளியில் பார்த்தீங்கன்னா ஒரு தன்னார்வ ஆசிரியராக இங்கே பணியாற்றிட்டு இருக்கேன். அதுக்கு காரணம் எல்லாம் எங்கள் மகா மிஸ் தான். ஜவ்வாது மலைகளில் எதிரொலிக்கும் கல்வி என்ற சொல் மகாலட்சுமி என்ற பெயரை தாண்டி செல்லாது என்ற அளவிற்கு சாதித்தார். எங்களுக்கு உடம்பு சரியில்லாத அப்போ மிஸ் எங்க கூட ஸ்டே பண்ணி எங்களுக்கு உடம்பு சரியானதுக்கு அப்புறம் தான் அவங்க வீட்டுக்கே போவாங்க. அது வரைக்கும் அவங்க எங்களை இங்கே இருந்தே பார்த்துப்பாங்க. எல்லா பசங்களும் ஒரே மாதிரி தான் நடந்துக்குவாங்க. யார் கையிலும் பார்ஷியலிட்டி காட்ட மாட்டாங்க. மகா மிஸ் மாதிரி எந்த ஒரு டீச்சரும் இருந்தா எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலும் டாப்புக்கு வந்துடும். அன்பு, தியாகம், விடாமுயற்சி ஒரு தலைமுறையின் விதியை மாற்றிய ஜவ்வாது மலையின் கல்வி தாய் மகாலட்சுமிக்கு இந்த ஆண்டின் சத்தியம் சாதனையாளர் விருது வழங்குவதில் சத்தியம் டிவி பெருமை கொள்கிறது. இவரின் பயணம் தொடர எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தான் பெற்ற கல்வியை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிற மகாலட்சுமி அவர்களை உங்கள் அத்தனை பேருடைய கரகோஷத்தோடு அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். நீங்கள் சேரும்போது அந்த ஸ்கூல் என்ன நிலையில் இருந்துச்சு, இப்போ என்ன நிலையில் இருக்குது? 3000 ரூபாய் சம்பளத்தில் கவர்மெண்ட் வேலைக்குள்ள போயிட்டு சேரும்போது பெரிய எதிர்பார்ப்போடு போன எனக்கு 2 பன்னிக்குட்டிங்களும் 2 நாய் 2 மாடு தான் இருந்துச்சு அந்த ஸ்கூலுக்குள்ள. ஆமாம், ஸ்டூடெண்ட்டே இல்லை. ஒரு க்ளோசிங் ஸ்டேஜில் இருந்த ஒரு ஸ்கூல் இன்றைக்கி ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலாக மாறுது அப்படின்னு சொன்னால், என் பிள்ளைகளும் என் மக்களும் என் மீது வைத்த அந்த அன்பும் நம்பிக்கையும் தான். அந்த அன்பையும் நம்பிக்கையும் எனக்கு எது கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னால், நான் பெற்ற கல்வி, நான் கற்ற கல்வி. மகாலட்சுமி, நீங்கள் உங்கள் தொழிலை நேசித்திருக்கிறீர்கள், அதை தாண்டி சமூகத்தை நேசிக்கிறீர்கள்.
அந்த அன்பு தான் இவற்றையெல்லாம் உங்களை செய்ய வைத்திருக்கிறது. அன்பால் மாணவர்களை ஈர்க்கிறவர்களாக திகழ்ந்த மகாலட்சுமி அவர்களுக்கு இந்த ஆண்டின் சத்தியம் விருதை பெருமையோடு நம்முடைய கரகோஷத்தோடு வழங்குகிறோம். மீண்டுமாக அந்த விருதை வழங்குவதற்கு ஐசக் லிவிங்ஸ்டன் அண்ணன் அவர்களையும் மோகன் சி லாசஸ் அண்ணன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம்.